ஆர்பி ஆப் சேவை வழங்குனர் இணைத்தல் மற்றும் பணியாக்க வழிகாட்டி. ஆர்பிக்கு வரவேற்கிறோம். உங்கள் நம்பகமான தளம் வாடிக்கையாளர்களுடன் தொடர்பு கொள்ளவும் உங்கள் சேவை வணிகத்தை வளர்க்கவும். ஆர்பி பயன்பாட்டில் சேவை வழங்குனராக தொடங்குவதற்கான எளிய படிகளை இந்த பயிற்சி குறிப்புகள் வழிகாட்டும். முதல் படி, ஆர்பி பயன்பாட்டை பதிவிறக்குங்கள். கூகிள் பிளே ஸ்டோரில் ஆர்பி என தேடுங்கள். பயன்பாட்டை பரிசீலித்து நிறுவல் என்பதை தட்டுங்கள். பதிவிறக்கப்பட்டதும் காத்திருக்கவும். இது மிகவும் எளிதானது. பயன்பாடு நிறுவப்பட்டதும் அதை திறந்து உங்கள் மொபைல் எண்ணுடன் உள்நுழையுங்கள். பயனர் வகையை சர்வீஸ் பார்ட்னர் ஆக தேர்ந்தெடுக்கவும். உங்கள் அடிப்படை விவரங்களை, உதாரணமாக உங்கள் பெயர் மற்றும் மின்னஞ்சல் முகவரியை சேர்க்கவும். சரிபார்ப்புக்கான ஆதார் அட்டை எண் மற்றும் தெளிவான புகைப்படத்தை சரியாக உள்ளிடுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட பிறகு நீங்கள் பயன்பாட்டின் உள்ளே நுழைவீர்கள். உங்கள் சேவைகளை வழங்க தயாராக இருப்பீர்கள். பயன்பாட்டின் உள்ளே நுழைந்த பிறகு உங்கள் பகுதியின் தபால் பின் குறியீட்டை உள்ளிடுங்கள். புரோஃபைல் மெனுவை தேர்ந்தெடுத்து கோ டு டேஷ்போர்ட் என்பதை கிளிக் செய்யவும். ஆர்பி பார்ட்னர் வெப் ஆப் திறக்கும். லாகின் செய்யவும். ஆர்பி பார்ட்னர் வெப்பில் புரோஃபைல் மெனுவை தேர்ந்தெடுத்து அனைத்து கட்டாயமான விவரங்களையும் உள்ளிடுங்கள். தபால் பின் குறியீடு சரியானதாக இருக்க வேண்டும். உங்கள் பின் குறியீட்டின் அடிப்படையில் உங்கள் புரோஃபைல் காணப்படும். வங்கி கணக்கு விவரங்களை புதுப்பிக்கவும். இந்த புரோஃபைல் புதுப்பிக்கின்ற வரை நீங்கள் சேவையை உருவாக்க முடியாது. அடுத்து சர்வீஸ் மெனுவில் உள் சென்று ஆட் சர்வீஸ் செய்யவும். சேவையின் சீர்வரிசையான விளக்கம், விலை நிர்ணயம், ஒவ்வொரு அமர்வு தோழமைக்கு செலவுக்கானது, வேலை நேரம், ஒவ்வொரு அமர்வுக்கு வேலை நேரம் மற்றும் உங்கள் கைவசமுள்ள மெஷினரி போன்ற சேவை விவரங்களை உள்ளிடுங்கள். சேவையின் சீர்வரிசையான விளக்கம், நீங்கள் எந்தவிதமான வேலை செய்கிறீர்கள், மதிய உணவை சேர்த்து உள்ளடக்க வாய்ப்பு உள்ளது அல்லது இல்லை போன்ற விவரங்களை குறிப்பிடுங்கள். செலவுக்கான தொகை போக்குவரத்து, மிஷினரி கட்டணங்கள் மற்றும் அனைத்து பிற கட்டணங்களையும் உள்ளடக்கியது. சேவை நேரத்தில் வாங்கப்பட வேண்டிய கூடுதல் உதிரி பாகங்கள், அந்த தொகை கஸ்டமர் இருந்து பெறலாம். பயன்பாட்டில் குறிப்பிடப்பட்டதை தவிர மற்ற எந்த தொகையும் வசூலிக்க கூடாது. சேவை நாளில் கஸ்டமர் இருந்து கூடுதல் தொகை வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். பெற்ற அல்லது பெறாத விலை இன்வாய்ஸ் சேர்க்கவும். வாடிக்கையாளர்களுக்காக உங்கள் புரோஃபைலை தெளிவாக்கும் புகைப்படத்தை சேர்க்கவும். நீங்கள் அனைத்து விவரங்களையும் சேர்த்த பிறகு உங்கள் பட்டியலை சேமிக்கவும். உங்கள் சேவை இப்போது ஆர்பியில் நேரடியாக உள்ளது. உங்கள் சேவை வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டது. ஒரு வாடிக்கையாளர் கோரிக்கையை சமர்ப்பித்தால் நீங்கள் SMS அல்லது வாட்ஸ்அப் மூலம் அறிவிப்பை பெறுவீர்கள். கோரிக்கையின் விவரங்களை பார்வையிட பயன்பாட்டை திறக்கவும். அதில் வாடிக்கையாளரின் இடம், தேவையான சேவை மற்றும் திட்டம் அடங்கும். நீங்கள் வேலை எடுக்க தயாராக இருந்தால் புக்ட் மற்றும் அப்ரூவ்ட் என்பதை கிளிக் செய்யவும். வாடிக்கையாளர் விவரங்கள் மற்றும் முகவரி தெளிவுகளுக்காக அவர்கள் உட்பொருள் அரட்டை மூலம் தொடர்பு கொள்ள முடியும். சேவையை ஏற்றுக்கொண்ட பிறகு சேவை வழங்குனர்கள் அல்லது பயனர் செல்லுபடியாகும் காரணம் வழங்கப்பட்டாலன்றி சேவையை ரத்து செய்ய முடியாது. கஸ்டமர் சப்போர்ட் வழங்கப்பட்ட விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆர்பி குழுவால் வேலை ரத்து செய்யப்படும். சேவையை நிறைவு செய்தல். ஆர்டரை ஏற்றுக்கொள்ளும் பிறகு குறிப்பிட்ட நேரத்தில் வாடிக்கையாளரின் இடத்திற்கு செல்லுங்கள் மற்றும் நீங்கள் OTP கொண்டு சரிபார்க்கப்படுவீர்கள். OTPக்கு குறிப்பிட்ட வேலை தேர்வு செய்து விவரங்களை பாருங்கள். கண் அச்சு மற்றும் வலது மூலையில் ஸ்டார்ட் சர்வீஸ் OTP விருப்பத்தை தேர்வு செய்து வாடிக்கையாளர் மொபைல் எண்ணின் OTPயை உள்ளிடுங்கள். சரிபார்ப்பு பெற்ற பிறகு சேவையை வழங்குங்கள். மேலும் கூடுதல் பாகம் வாங்கப்பட வேண்டும் எனில் தொகையை வாடிக்கையாளரிடமிருந்து பணம் பெறலாம் மற்றும் சேவை நிறைவு செய்யலாம். வேலை முடிந்தவுடன் வேலை விவரங்களில் சர்வீஸ் எண்ட் OTP ஐ தட்டவும் மற்றும் வாடிக்கையாளர் மொபைல் எண்ணின் OTP ஐ சரிபார்க்கவும்.
வாடிக்கையாளர் சேவையை உறுதிப்படுத்துவார், மதிப்பீடுகளை விடுவிப்பார், உங்கள் கட்டணம் உடனடியாக செயலாக்கப்படும். பொதுவாக அது உங்கள் வங்கிக்கு குறிப்பாக 48 மணி நேரத்திற்குள் திரும்பும். வெற்றிகரமான சர்வீஸ் பார்ட்னர் ஆக பதிவு செய்யப்பட்டீர். வெல்கம் டு ஓர்பி.